குளோபல் இக்வான் நிறுவனத்தின் நிர்வாக தலைவர் மற்றும் அவரின் மனைவி உட்பட 10 பேர் தங்களின் காவல் நீட்டிப்புக்காக ஷா ஆலம் நீதிமன்ற வளாகத்திற்கு நேற்று கொண்டு வரப்பட்டனர். அவர்களை புக்கிட்டமான் குற்ற புலனாய்வுத்துறை மற்றும் பொது நடவடிக்கைகள் குழுவின் ஆயுதம் ஏந்திய போலீஸ்காரர்கள் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திற்கு பலத்த பாதுகாப்புடன் கொண்டு வந்தனர். அவர்களின் காவல் மேலும் 4 நாட்களுக்கு நேற்று நீட்டிக்கப்பட்டது. தேர்தல் பிரச்சாரம் ஒன்றில் ஸ்லாங்கூர் சுல்தான் ஷராஃபுடீன் இட்ரிஷாவை அவமதிக்கும் வகையில் பேசியதற்காக அவரிடம் கெடா மந்திரி பசார் டத்தஸ்ரீ சனுசி முகமது நூர் நேற்று பகிரங்கமாக மன்னிப்பு கோரினார். கடந்த ஆண்டு ஜூலை மாதம் ஸ்லாங்கூர் ஸ்லாயங்கில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் சுல்தானை பற்றி சனுசி தகாத வார்த்தைகளில் பேசியதாக கூறப்படுகிறது. பிரச்சாரத்தின் போது தாம் கூறிய கருத்துகள் சுல்தானின் உணர்வுகளை புண்படுத்தி இருக்கிறது என்பதையும் இதனால் அவர் அதிருப்தியுற்றிருக்கிறார் என்பதையும் தாம் ஏற்றுக்கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தன்னுடைய வார்த்தைகள் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளது என்று ஒப்புக்கொண்ட அவர் அதற்காக மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார். மேன்மை தங்கிய சுல்தானை தாம் மிகவும் உயர்வாக கருதுவதாகவும் அவரை கிண்டல் செய்யும் நோக்கம் தமக்கு எப்போதுமே இருந்ததில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வரும் சனிக்கிழமை நடைபெறும் மக்கோத்தா சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் தேசிய முன்னணி வேட்பாளர் வெற்றி பெறும் வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்று அம்னோ உதவி தலைவர் டாக்டர் ஜொகாரி அப்துல் கனி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஆயினும் தேர்தல் என்று வந்துவிட்டால் எதுவும் நடக்கலாம் என்பதால் தேசிய முன்னணி கவனமாக இருக்க வேண்டும் என்று தித்திவாங்சா நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் குறிப்பிட்டார். தேசிய முன்னணியின் தேர்தல் எந்திரம் இறுதி நேரம் வரை உத்வேகத்துடன் செயல்பட வேண்டும் என்றும் அக்கூட்டணியின் வேட்பாளர் சைட் ஹுசைன் சைட் அப்துல்லாவின் வெற்றியை அது உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கீழறுப்பு செயல்களில் எவரும் ஈடுபடக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டார். பகடிவதை காரணமாக டிக்டாக் பிரபலம் ராஜேஸ்வரி மரணமடைந்த சம்பவம் தொடர்பில் லாரி ஓட்டுநர் பி சதீஷ்குமார் என்பவருக்கு நேற்று 12 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இசா என்று பரவலாக அறியப்பட்டு வந்தவரான ராஜேஸ்வரி கோலாலம்பூர் தாப்பாக்கில் உள்ள தமது வீட்டில் ஜூலை 5ஆம் தேதி இறந்து கிடக்க காணப்பட்டார். டிக்டாக் வாயிலாக தமக்கு தொல்லை கொடுக்கப்பட்டு வருகிறது என்று அதற்கு முதல் நாள்தான் ராஜேஸ்வரி போலீசில் புகார் செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மலேசியாவை விட்டு சபாவும் சரவாக்கும் வெளியேற வேண்டும் என்று சில தரப்பினர் வலியுறுத்தி வருகின்றனர். இதுபோன்ற செனமூட்டும் நடவடிக்கைகளில் ஈடுபடும் நபர்கள் மீது அதிகாரிகள் கடும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று சபா அம்னோ கோரிக்கை விடுத்துள்ளது. சமூக ஊடகங்கள் வாயிலாக அத்தரப்பினர் மேற்கொள்ளும் இந்நடவடிக்கையினால் கலவரம் மூளும் வாய்ப்புள்ளது. எனவே அதற்கு அதிகாரிகள் உடனடியாக ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று சபா அம்னோவின் தகவல் பிரிவு தலைவர் டாக்டர் சுகைமி நசீர் தெரிவித்துள்ளார். குளோபல் இக்வான் சர்வீசஸ் அண்ட் பிசினஸ் ஹோல்டிங்ஸ் நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுப்பதில் தாம் எவ்வித சமரசமும் செய்யப்போவதில்லை என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட குழுவின் தவறான நடத்தைகளை தொடர்ந்து வெளிக்கொணர அதிகாரிகள் உறுதியாக இருப்பதாக அவர் கூறினார். GISPH சிறுவர் துஷ்பிரயோகம், பாலியல் துஷ்பிரயோகம், மனித கடத்தல் மற்றும் மாறுபட்ட இஸ்லாமிய போதனைகள் ஆகியவற்றிற்காக விசாரிக்கப்படுவதால் இவ்விவகாரத்தில் தாம் உறுதியாக இருப்பதாகவும் எக்காரணம் கொண்டும் பின்வாங்க மாட்டேன் என்றும் அவர் நேற்று இரவு மலேசியா மடானி அறிஞர்கள் மன்றத்தில் பேசுகையில் இவ்வாறு கூறினார். இந்த விவகாரத்தில் நான் சமரசம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் நான் பிரதமராக இருப்பதில் எந்தவித அர்த்தமும் இல்லை. இஸ்லாமிய கொள்கைகளை கடைபிடிப்பதாக கூறினாலும் யார் தவறு செய்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் உறுதி அளித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.